ஆந்திராவில் கரையை கடந்த மோத்தா. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோத்தா புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைந்தது. ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடந்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் நேற்று காலை வரை திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் மற்றும் திருத்தணியில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம், சேத்துப்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் இந்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை பெய்ய வேண்டிய இயல்பான மழையின் அளவு 14 சென்டிமீட்டர். ஆனால் பெய்த மழையின் அளவு 23 சென்டிமீட்டர் என பதிவாகி உள்ளது. இது இயல்பான மழையை விட 57% அதிகமாகும். 18 மாவட்டங்களில் இயல்பு மழையை விட அதிக மழை பெய்துள்ளது. இது இயல்பை விட 57% அதிகமாகும். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று முன்தினம் இரவு மோத்தா புயலாக வலுவடைந்தது. நேற்று காலை நிலவரப்படி தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. ஆந்திரா மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து தெற்கு தென்கிழக்கில் 570 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கில் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருந்தது. இன்று காலை தீவிர புயலாக வலுவடைந்து மாலை அல்லது இரவில் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும். அந்த நேரத்தில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழகத்தில் சில இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. மோத்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் தமிழகம், ஆந்திரா, ஒடிசா கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.